Hello everyone, welcome to Mom's Secret. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் மெனு டே 5. ஸோ இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ்க்கு நான் என்ன ப்ரிப்பேர் பண்ண போகிறேன்னா சிக்கன் பர்கர். ஸோ இதுக்காக நான் ஒரு சிக்கன் பிரெஸ்ட் வந்து எடுத்திருக்கேன். இது கூட ஒரு வெங்காயம் வந்து நான் கட் பண்ணி போட்டுக்கிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் எந்த வெஜிடபிள்ஸுமே ஆட் பண்ணல. நார்மலாக நான் வந்து ப்ரோக்கோலி, கேரட், அதுக்கப்புறம் ஏதாவது வெஜிடபிள்ஸ் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளான பேட்டி தான் ரெடி பண்ண போகிறேன். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் கபாப் மசாலா. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சி நல்லா பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம். இது கம்ப்ளீட்டாக அரைஞ்சதுக்கப்புறம் இது ஒரு பவுலில் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். இது கூடவே பார்த்திங்கன்னா பிரெட் க்ரம்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம பேட்டி ரெடி பண்ணிடலாம். உங்களுக்கு எல்லாமே ஈவனான ஷேப்பில் வரணும்னு நினச்சிங்க நீங்கள் ஒரு 1/2 கப் மெஷரிங் கப் எடுத்துக்கோங்க. ஸோ அதிலேருந்து எடுத்து இந்த மாதிரி நீங்கள் பேட்டி ரெடி பண்ணுங்கள். ஸோ இது ரவுண்ட் ஷேப்பில் எடுத்ததுக்கப்புறம் நான் டேரெக்டாக வந்து பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணிவிட்டு இதை வந்து தவாலே ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன்னா இந்த மாதிரியும் பண்ணலாம். இல்லைனா வந்து ஒரு எக்கு எடுத்து நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஒரு வாட்டி டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிரெட் க்ரம்ஸில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல கோட்டிங் இருக்கும். ஸோ இப்போ அதை நம்ம தவாவில் போட்டுடலாம். ஸோ இதே மாதிரி நான் எல்லாமே ரெடி பண்ண போகிறேன். ஸோ தவா ஃப்ரை பண்ணும்போது மேலே வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஸோ ஒரு 2 நிமிஷம் ஒரு சைடு குக் ஆனதுக்கப்புறம் இதை திருப்பி போட்டு இன்னொரு ஒரு 2 to 3 நிமிஷம் வந்து குக் பண்ணிங்கன்னா நல்லா கிறிஸ்பியான டேஸ்டியான பேட்டி ரெடி ஆகிடும். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ இதை அசம்பிள் பண்ணிடலாம். இதுக்காக நான் வந்து பர்கர் பன் எடுத்திருக்கேன். இதை லைட்டாக டோஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரேன்ச் இல்லைனா மயோ ஆட் பண்ணணும். ஸோ ரேன்ச் மயோ ஆட் பண்ணால் பார்த்திங்கன்னா ப்ரெட்டு வந்து சாகி ஆகிடும். அதுக்காக நான் வந்து ஹர்ப் சீஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு மேலே வந்து லெட்டர்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி, வெங்காயம், குக்கும்பர், ஆலப்பினோ எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் பார்த்திங்கன்னா தக்காளி, வெங்காயம் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கன் பேட்டியும் வச்சுக்கோங்க. கடைசியாக வந்து நான் சீஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ நம்மளோட பர்கர் பன் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் அப்படியேவும் ஸ்கூல் கொடுத்து விடலாம், இல்லைனா கட் பண்ணி கூட நீங்கள் கொடுத்து விடலாம். இது கூட ஏதாச்சும் பொட்டேட்டோ சிப்ஸ் இல்லைனா ஃப்ரைஸ் ஏதாச்சும் கொடுத்து விடுங்க. ஸோ ரொம்பவே டேஸ்டியான ரெசிபி. இன்றைக்கி கண்டிப்பாக வந்து லஞ்ச் பாக்ஸ் எம்டியாக தான் வரும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் பசங்களுக்கு நீங்கள் என்ன லன்ச் பேக் பண்ணி விட்டீங்கன்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நான் போஹா தான் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் 2 கப் அளவுக்கு போஹா எடுத்து லைட்டாக வாஷ் பண்ணி இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ அப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, மஸ்டர்ட் சீட்ஸ், இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு யூரிட் தால் உளுந்து, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கியூமின் சீட்ஸ் சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு நான் வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா இந்த வேர்க்கடலையோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க.
2 to 3 நிமிஷம் நல்லா வேர்க்கடலையை சாட்டே பண்ணதுக்கப்புறம் இப்போ ஒரு வெங்காயம் வந்து நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே 2 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலையை வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா சாட்டே பண்ணதுக்கப்புறம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டாக சாட்டே பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதோட ரா ஸ்மெல் எல்லாமே போகும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போகாவை ஆட் பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா. இந்த டைமில் வந்து போகா நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இப்போ இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதோட கலரே பார்த்திங்கன்னா நல்லா எல்லோ கலரில் இருக்கும். மும்பைலலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபேமஸான ஸ்ட்ரீட் ஃபுட் ரெசிபி இது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து ரொம்பவே மெயினான இன்க்ரீடியண்ட் இந்த ரெசிபிக்கு. இது கூட கொஞ்சோண்டு கொத்தமல்லி சாப் பண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா வந்து ஹை ஃப்ளேமில் 2லேருந்து 3 நிமிஷம் டாஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நம்மளோட போஹா ரெசிபி ரெடி ஆகிடும். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி, பார்க்குறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அண்ட் சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் எப்படி இருந்துச்சு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. Until then, stay tuned, stay healthy. Thank you for watching.